Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important category in plus 2 chemistry PTA question 1 to 6 question with the answers. இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ்டிஸில் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரிக்கான பிடிஏ கொஷின் வித் ஆன்சரோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ அன்பான மாணவர்களே, உங்களோட பப்ளிக் ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் தயாராகிட்டிங்களா? ஸோ ஃபைனல் டைமில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நமக்கு ஒன் டே தான் இருக்குது. இந்த ஒன் டேயில் இந்த பிடிஏ கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸோ எதுவுமே படிக்காது இருக்கும். அட்லீஸ்ட் இந்த பிடிஏ 1 to 6 கொஷின் பேப்பரும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் 2019 2023 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிஜிஇ சார்பில் பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த எல்லா கேட்டகரியுமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ்டிஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா டிஜி சார்பில் ரிலேட்டட் கொஷின் பேப்பர் 3 செட் கொஷின் பேப்பரும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பரோடக்கான 2 கொஷின் பேப்பர் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலரான வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பிடிஏ கொஷின் 1 வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, செவன்த் ஒன்றுக்கு 4% இதில் முகப்புமை கணச்சதுர அளவீட்டின் பொதுவித்திறன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, நைன்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜெல் பட்டர், இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, 12th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 13th ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 14th ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 15th ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. தட் மீன்ஸ் இதில் ஆற்றல் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ், இதில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின்ஸாவது நீங்கள் படிங்க. கண்டிப்பாக இதில் வரது நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னால் கரைதிறன் பெருக்கம், தட் மீன்ஸ் டிஃபைன் சொலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் காம்பவுண்ட் ரொம்ப முக்கியமான 2 மார்க்ஸ். ஸோ கம்பல்சரி கொஸ்டின் கம்பேர் பண்ணுறதுனால சம்மு இதில் இருக்க கொஸ்டினாவது இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பென்சால்டிகளிலிருந்து மாலகைட் பச்சை சாயம் எவ்வாறு தேவை ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் சல்பியூரிக் அமிலம் ஒரு நீர் நிற்கும் காரணி என்பதை தகுந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா படிகப்பில் நிலைப்படுத்துதல் ஆற்றல் என்பது படிகத்தின்மை படிக வடிவம் வேறுபாடுகள் கண்டிப்பாக படிங்க. அதுக்கப்புறம் பலபடித்தான கலவை, ஆஸ்வால்ட் நீர், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஸ்வர வினையின் வினைவெளி எழுதுங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் அணுச்சேர்மம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஏதரா சாய்ஸில் கொடுத்து கனிம பென்சின் என்பதோட இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ எல்லாமே இதில் முக்கியமான கொஸ்டின் இருக்குன்னா அது பாருங்கள் இந்த 5 மார்க் பால்மமாக்கல் மற்றும் பால்மச்சதி வரையறை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கொஸ்டின் கம்பேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் என்சைம்ஸில் கேட்டிருக்கிறாங்க. நொதிகள் என்றால் என்ன, நொதி செயல்பாட்டின் வினை வெளிமீறி விளக்கு, அதுக்கு ஒரு கொஸ்டின். அதுக்கு பிரக்டோசோடியம் பாதரச கலவை முன்னில் பார்த்தீங்கன்னா பகுதியில் ஒடுக்கும் பொழுது என்ன நிகழும். ஸோ இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சம் பார்த்தீங்கன்னா இந்த சேர்மம் C5H10O என மூலக்கூறு வைப்படு கொண்ட ஏ எனும் கார்பனில் சேர்மமானது சோடியம் பை சல்ஃபேட்டுடன் படிக விளைவை தரும். ஸோ அது முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வினையும் 1 by 1 எழுது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ABCDE 5 வகையான சேர்மங்களை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது PTA 1. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது PTA 2 பாருங்க வித் ஆன்சர்ஸோட. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஒன்றுக்கு ஹைப்போபாஸ்பரஸ் அமிலத்தின் காரத்தும் 1 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபோர்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டின் அடிகளில் பொதுவான ஆக்சிஜன் அடிநிலை ஆப்ஷன் பி, ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, செவன்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கம்பேர் பண்ணுறோம், ஆப்ஷன் சியோட கம்பேர் பண்ணக்கூடியது. எயித் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, 11th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 12th ஒன் பின்னோட்டக்கூடிய எது சரியானது பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் பி தான் கொடுத்துருக்கோம். தட் மீன்ஸ் நியூக்ளியோசைடு ப்ளஸ் கார்பன் ஈக்குவல் டு நியூக்ளியோடைட் கம்பேர் பண்ணக்கூடியது. 13th ஒன்றுக்கு CH3CN ஆப்ஷன் பி, 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அயனைக் ஆசிட் கம்பேர் பண்ணும். 15th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இதில் இது ஆப்ஷன் சி 4 நைட்ரோஃபினல் கம்பேர். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஸோ ஆய்வகத்தில் எவ்வாறு குளோனிங் தயாரிப்பை பரப்பு கவர்ச்சி சிறப்புகள் தாங்கள் என் ரொம்ப முக்கியம். வாட் இஸ் த பஃபர் இன்டெக்ஸ் பீட்டா கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸு. மன அமைதிப்படுத்தலின் உடலில் எவ்வாறு செயல்படுத்தின, தட் மீன்ஸ் ஹவு த டிரான்ஸ்குலர் ஒர்க் இன் த பாடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் பார்த்துருவாங்க. ஈலியம் மற்றும் ஆர்கானிக் பயன்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே அனிசோல் கம்பேரிசன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள்.
கம்பேரிசன் பண்ணுது. பொட்டாசியம் டைகுரோமேட் தயாரித்தலை விளக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா படிங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருமே சில கொஸ்டின் இந்த பிஹெச் மற்றும் பிஓஹெச் நான் தொடர்பு நம்மளே வந்து 10th அதோட அப்ளிகேஷன் இருக்குது. பிஹெச் இருக்கணும் -log10⁻h+, பிஓஹெச் இருந்து பிஹெச் + பிஓஹெச் பார்த்தீங்கன்னா 14 நம்ம கம்பேர் பண்ணி பேசிக்காக வந்து 10th ப்ளஸ் அதோட கண்டினியூஸாக +1+ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது லிப்பிடுகள் உயிரின் முக்கியத்துவத்தை குறிப்பிட மொத்த கொழுப்பளவு மதிப்பிட்டு இந்த லாஸ்ட் லெசனில் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்ளிகேஷனை கொடுத்துருப்பாங்க செகண்ட் வால்யூமில். நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணக்கூடியது தேர்ட் பிடிஏ கொஸ்டின் ஆன்சர்ஸோட பாருங்கள். ஃபர்ஸ்ட் 1 மார்க் ஆப்ஷன் பி CrO4 2, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி, தேர்ட் ஒனுக்கு பென்சிலின் என்பது எவ்வகை மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக், தட் மீன்ஸ் நுண்ணுயிர் எதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. 10 மினிட்ஸ் கம்பேர் பண்ணால் சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இது கிரிக்னாய்டு காரணியோட வினைப்புரிதல். இட் டஸ் நாட் ரியாக்ட் த கிரிக்னாய்டு ரியாக்டன்ஸ் சொல்கிறது. சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, எயித் ஒன்றுக்கு, நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி கம்பேர் பண்ணுறோம், 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அப்படியே ஒவ்வொரு 1 மார்க்காக பார்த்துட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏபிசி கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, 13th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தட் மீன்ஸ் சோடியம் நைட்ரேட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பின்வருடன் உப்பு நிரப்பது உட்படாத உப்பு எதுன்னு சோடியம் நைட்ரேட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, 15th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. எல்லா 1 வரை மார்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கலாம், அதுக்கான ஆன்சர் சரியாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரேட் மாற்றுவது, தட் how will you convert boric acid to boron nitrate, most important question. நெக்ஸ்ட் வந்து மென்ஷன் த ஃபேக்டர் தட் அஃபெக்ட் இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இந்த 10th படிச்சிருப்போம், வேதிவினை வேகத்தை பாதிக்கும் காரணம். நெக்ஸ்ட் ஹார்மோன்கள், இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே பாருங்க. டிஸ்கிரைப் த அண்டர்லைங் பிரின்சிபல் ஆஃப் த ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ், தட் மீன்ஸ் நுரை மிதப்பு முறையின் தத்துவம், கிளர்வு மையங்கள், நைலான் 6 எவ்வாறு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பிராக்ஸ் சமன்பாடு, பிராக்ஸ் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் ஆக்சியம் அமைப்பு காரத்துவம் ஐப்போ பாஸ்பரஸ் அமிலம், ஆர்த்தோபாஸ்பரஸ் அமிலம், ஐப்போபாஸ்பரஸ் ஆர்த்தோபாஸ்பரஸ் அமிலத்தின் காரத்துவத்தை அமிலத்துவம் காரத்துவம். நெக்ஸ்ட் லாந்தனைட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அயனி சேர்மங்கள், குறிப்பு வருகை திட்ட ஹைட்ரஜன் மின்வாய். நெக்ஸ்ட் வந்து 10⁻⁻7 ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் பிஹெச் கணக்கெடுது. ரொம்ப இது கண்டிப்பாக கம்பேரிசன் பண்ணிக்கலாம். பிஹெச் -log10⁻h+ கான்செப்ட்டில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ 10th கண்டினியூஸாக +1+ல கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் பாருங்க, எய்தர் சாய்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வினைவேகத்த மாற்றின் பொதுவான பண்புகள், ப்ரௌனின் இயக்கத்தின் முக்கியத்துவம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ 2 கொஸ்டினும் சிம்பிளாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீமர் டீமன் வினை, கிளிசாரால் நீர்க்க வினை, கண்டிசாரா வினை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஸோ கிரிக்னாய்ட் சோதனை. ஸோ இது எல்லாமே இந்த சோதனைகள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ABCD அதில் கான்செப்டில் கம்பேர் பண்ணக்கூடிய சொன்னேன். நெக்ஸ்ட் PTA 4 பாருங்கள் வித் ஆன்சர்ஸோட. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, ஃபிஃப்த் ஒன் பாரடே மாலிக்கம் வரையறையானது ஆப்ஷன் டி, 1 மோல் எலக்ட்ரானில் பெற்றிருக்கும் மின்சுவை, சார்ஜ் கேரிட் பை த 1 mole ஆஃப் எலக்ட்ரான். 6th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, 7th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ. ரொம்ப முக்கியமான பின்வருட்டு எதிர் மின்சுமையுடைய கூழ்மம் வந்து ஆர்சனிக் சல்ஃபைட், தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ. 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் ஃபால்ஸ். 11th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானோ குழாய்கள், தட் மீன்ஸ் வெப்ப ஈக்குவல் படி அதிக நிலைப்புத்தன்மை கொண்ட கார்பன் பொருளுடன் நானோ குழாய்கள், ஆப்ஷன் டி. 12th ஒன்றுக்கு சுக்ரோஸ், கீழ்கொடுப்படி எது ஒன்று ஒடுக்கா சக்கரைன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் சுக்ரோஸ், ஆப்ஷன் பி. 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, தட் மீன்ஸ் பேயரின் காரணின்னு சொல்கிறோம். 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, ஸ்பெலரைட். 15th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கம்பேர் பண்ணலாம். 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 மார்க் கொஸ்டின்ஸும் மார்க் பண்ணி படிங்க. நான் 10 இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் கம்பேர் பண்ணக்கூடிய 2 மார்க்கும் மோஸ்ட் டையத்தில் கீதனின் பயன்கள் 4 இன்னைக்கு ஒரு மோஸ்ட் உணவு பதனட பொருட்கள் வாட்டர் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அலனின் ஸ்வீட்டர் அயனி அமைப்பை தருக. ஸோ இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா பிரங்கல் குறைபாட்டு என்ன. நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப் ஓட்ஸ் மின்னிரட்டை, இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வினைவேகத்துக்கு தான் அந்த பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஒரு கொஸ்டின் வந்து எடார்ட் வினை, நம்ம இந்த கண்டிசார வினைலாம் சொன்ன எடார்ட் வினை மார்க் பண்ணி படிங்க. லாந்தனை ஆக்டிவ் ஒப்பீடுகள், இந்த கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. சிங்கின் பயன்கள் என்ன, இரும்பு மற்றும் காப்பர் மீது அமோனியம் வினை. ஸோ ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அயனிப்படியின் பண்புகள், லூயிக் அமிலக்காரன் கொள்கை பற்றி குறிப்பு வருக. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேஷன்லையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது எய்தர் சாய்ஸில். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக தான் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து PTA 5 பார்க்க போகிறோம் வித் ஆன்சர்ஸோட. ஃபர்ஸ்ட் 1 மார்க் வந்து ஆப்ஷன் சி, செகண்ட் 1 மார்க் ஆப்ஷன் பி, உல்ஃப்னர் வினை, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, 5th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலபடினா பிஜே, ஆப்ஷன் ஏ கம்பேர் பண்ணுறோம். 6th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, 7th ஒன்றுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆப்ஷன் ஏ, 8th ஒன் இயற்கையில் வானம் நீல நிறமாக இருப்பதற்கான காரணம் வந்து பார்த்தா டிண்டால் விளைவுன்னு ஆப்ஷன் சியில் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து 9th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா FeO, உலோக குறையுள்ள
குறைபாடு காணப்படும் படிகம் வந்து பார்த்தீங்கன்னா F1 அப்புறம் உங்களுக்கு 1 மார்க் டவுட்டை ரெஃபர் பண்ணிக்கங்க. 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி லித்தியம் அயனி மின் சேமிப்பு கலன் எது துணை மின்கலம் கம்பேர் பண்ணோம். 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, 13th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கம்பேர் பண்ணுறோம். 14th பின்வன்றின் இப்போ கேரஸ் அமிலம் எதுன்னு சொல்லுவோம் H2SO5 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 15th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, தட் இஸ் 1 ஆட்கள் முறையில் கம்பேர் பண்ணுறோம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த ஆல்ரெடி 4 பிடிஏ கொஸ்டின் இந்த 5 பிடிஏ கொஸ்டின் பார்க்கும்போது நிறைய கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின் ரிப்பீட் ஆகிற கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதை மார்க் பண்ணி படிக்கணுன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. HF அதுக்கு உயர்த்திகள் மற்றும் விநியோக மாற்றி நச்சு என்றால் வாட் ஆர் ப்ரோமோட்டர்ஸ் அண்ட் கேட்டலைட்ஸ் பாய்சன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல் எத்தனால் மற்றும் பீனால்கள் வேறுபடுத்தி அறியும் சோதனைகளை அந்த சோதனை என்னென்னு கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள். எய்தர் ஆர் சாய்ஸில் நிறைய கொஸ்டின் புக் இன் சைட்லேருந்து இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் புக் இன் சைட்னா புக் பேக் மட்டும் கிடையாது, புக் இன் சைட்லேருந்து கொஸ்டின் வரதுக்காக தான் பிடிஏ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிஹெச் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. HCN கடைசியில் பிஹெச் மதிப்பெண். ஸோ பிஹெச் மதிப்பு நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் லாஸ்ட் பிடிஏ கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் 1 மார்க் ஆப்ஷன் ஏ, செகண்ட் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி, சிக்ஸ்த் ஒன்றுக்கு 2N ஆப்ஷன் பி, செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, 8th ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் வந்து பால்மமாக மாற்றும் செயல்முறையானது ஆப்ஷன் டி நிலைமை நேர்மாற்றம் சொல்கிறோம். நிலைமை நேர்மாற்றம். 9th ஒன்று எரிபொருள் மின்கலத்தை பொதுவாக குறிப்பிடுது எரிபொருள் மின்முனை மின்பகுதி மின்முனை ஆக்சிஜன் ஆப்ஷன் ஏ. 10th ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோடியம் அஸ்டேட் அமோனியம் குளோரைட் சோடியம் நைட்ரேட் நீர் கரைசல் முறையே வந்து பார்த்தீங்கன்னா காரம் அமிலம் நடுநிலையானது. அதுக்கப்புறம் எந்த வினையீத்தரை கொடுக்குன்னு சொல்லி ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ். 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ கம்பேரிசன். 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, 15th ஒன்று கூட்டில் வந்து அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வாங்க. அப்படியே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. எல்லாம் ரிப்பீட் செபாட்டியர் முறை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ 3 மார்க் கொஸ்டினும் புல தூய்மையாக்கல் பற்றி. ஸோ நிறையா கொஸ்டின் ரிப்பீட் இல்லாமல் புக் இன் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலரான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பிடிஏ கொஸ்டின் வித் 1 மார்க் வந்து ஆன்சர் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரி பொறுத்து நமக்கு சிலபஸ் வந்து ஓவர் நிறையாவே தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் எதை சார் படிக்கிறது எதை விடுறது ஒரு கான்செப்ட் அதுக்காக தான். ஸோ எதுவுமே படிக்காத இருக்குங்க. நீங்கள் எல்லாம் படிச்சிருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பற்றி கொடுங்க. ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னால் 2019 2023 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிஇ சார்பில் வெளியிட்ட செட் ஏ செட் பி செட் சி கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பிடிஏ 6 கொஸ்டின். இது எல்லாம் இந்த பிடிஏ கொஸ்டினோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த பார்த்தீங்கன்னா டிஜிஇ சார்பில் வெளியிட்ட 3 கொஸ்டின் பேப்பரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019 2023 வரைக்கும் நமக்கு கிடைச்ச கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் TC தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கெமிஸ்ட்ரி முடிஞ்சால் நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணிக்க. நம்மளுடைய நோக்கம் நம்ம போடுற வீடியோ யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் தான் இந்நாள் வரைக்கும் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு ஒரு நாள் இருக்குது. இந்த ஒரு நாளில் நல்லா டைம் யூஸ் பண்ணி இந்த பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் டிஜி சார் வெளியிட கொஸ்டின் பேப்பரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மண்டே நம்ம கெமிஸ்ட்ரி ஈஸியாக வரது நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ hope and also before that I would like to say great wishes to each and every student, those who are writing for the public examination in a good manner and also score high marks in the chemistry examination. கெமிஸ்ட்ரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ப்ரிப்பரேஷன் நம்பிக்கையோடு இருங்க. ஷூராக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support to our channel GR Success STC. Still no, thank you all my dear students. All the best for your chemistry exam. All the best. I wish you all success. Bye.